சாட்டர்டேயோட கன்டினியூஷன் தான் பாதி கிளிப்ஸ் போட முடியல. ஸோ கிளீன்லாம் பண்ணிட்டு, நானும் நெயில் பாலிஷ்லாம் மாத்திட்டு, நல்லா ஷேப் குடுத்துட்டுருந்தேன். எல்லாம் முடிச்சுட்டு டோர் ஓப்பன் பண்ணேன். சார்லிய நான் உள்ள விடல. ஏன்னா, அந்த ஸ்மெல் பண்ணிட்டான்னா, ஒரு மாரி ஆக்ரோஷமா மாறிடுறான். இவன வச்சுட்டு நெயில் பாலிஷ்லாம் எதுவுமே போட முடியாது. நெறைய பேர் நேத்து கேட்டீங்க, என்ன சீரிஸ்ன்னு. இது சி ட்ராமா மிஸ்டீரியஸ் லவ்ன்ட்டு. நல்லா தான் இருந்தது. எம்எக்ஸ் பிளேயர்ல தமிழ்லயே வரும். அண்ட் நான் Netflixலயும் பார்ப்பேன், விக்கி ஆப்லயும் பார்ப்பேன். வீட்ல யாருமே இல்ல. அப்ப கத்த ஆரம்பிச்சவன் தான் வெளிய கூட்டு போ சொல்லிட்டு. பாவம் யூரின் அர்ஜென்ட் போல. சம்டைம்ஸ் கூட்டு போனா எதுவுமே பண்ண மாட்டான். சும்மா இருந்துட்டு அப்படியே உள்ள வருவான். நைட் டின்னருக்கு வந்து சப்பாத்தி, சைட் டிஷ் வந்து புதுசா ட்ரை பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஒரு வீடியோல பார்த்துருந்தேன். அந்த அதித்தின்னு நெனைக்கிறேன். அவங்க வந்து அந்த மூன் 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 ஹாஃப் மூன்னு சொல்லி ஒரு டிஷ் சொல்லுவாங்கல்ல. அதுதான் நான் பண்ணிட்டுருந்தேன். ரொம்ப ஈஸியா இருந்தது எனக்கு இந்த டிஷ். நல்லா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஆனியன், கிரீன் சில்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சால்ட் போட்டுட்டு, அதுக்கப்புறம் 3 எக் எடுத்து நல்லா லேயர் பண்ணிட்டேன். இதில மெயினே அந்த மசாலா தான். அந்த பூண்டும், சில்லி பவுடரும் போட்டு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா, மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். என் மைண்ட்ல ஓடிட்டே இருந்தது. ஒருவேளை இது நல்லா இல்லன்னா என்ன கோம்ஸ் பண்ண போற அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் சரி புதுசா ஒண்ணு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு பண்ணிட்டேன். ஆனா சீரியஸா சொல்றேன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அண்ட் ஃபைனல் ரிசல்ட் நல்லா சக்ஸஸாவே வந்திருந்தது. நான் ஹாஃப் பாயிலே சாப்பிட மாட்டேன். ஆனா இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா வித்தியாசமா இருந்தது. ஜீவாக்கும் பிடிச்சிருந்தது. பாய். நல்லாருக்கு.